ஸோ இந்த ப்ரீட் பார்த்தீங்கன்னா லைன் ஹண்டிங்காகவே உருவாக்கின ப்ரீடு. லைனை வந்து வேட்டையாடுறதுக்காகவே பவர்ஃபுல்லான ப்ரீடு. இவங்க கிட்ட இந்த டாக்ஸ் இருக்கும்போது ஹண்டர் கிட்ட சிங்கம் வரவே முடியாது. 6 நாய் இல்ல இருந்து 7 நாய் இருக்கு அப்படின்னா சிங்கத்தை கார்னரும் பண்ண முடியும், திசை திருப்பவும் முடியும். ஸோ இவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் டாகே கிடையாது. ஃபார்ம் இல்ல உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா இந்த ப்ரீடு தாராளமா போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா இருந்தாலும் இவங்க எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் வாட்டர் தாங்குவாங்க. 2 வெதரையும் செஸ்ட்ல இருந்து எல்லாமே ப்ராடா தான் இருக்கும். நான் சொன்னேன் இவங்க வந்து மஸ்குலரான ப்ரீடு, ஃபேட் கிடையாது. ஆமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 90 days ப்ளஸ் ஆகுது. ஸோ இது ஒரு மேல், அது ஒரு ஃபீமேல். ஆனால் நான் கையில் வச்சிருக்கேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க டயட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுத்தே தான் ஆகணும். You guys are not subscribed and you're watching this video. Bell icon irko adu ting 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 subscribe. என்னோட பேர் கார்த்திக் ராஜ். நான் இங்கே சென்னை ஆதம்பாக்கம். நம்ம கெனல் நேம் பார்த்தீங்கன்னா ராஜனால்வர் கெனல். ஸோ எங்கள் கெனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொடிஷன் ஹிட்ச்பேக் தான் மெயின். ரொடிஷன் ஹிட்ச்பேக் லைன்ஸ் வரும், சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ரீடு. ஸோ இந்த ப்ரீட் பார்த்தீங்கன்னா லைன் ஹண்டிங்காகவே உருவாக்கின ப்ரீடு. லைனை வந்து வேட்டையாடுறதுக்காகவே பவர்ஃபுல்லான ப்ரீடு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் நேஷனல் டாகும் கூட. ஸோ இவங்களை பற்றி டேட்டா பார்த்தீங்கன்னா கூகுளில் நிறையவே இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரிட்ஜோட தான் இவங்க டாக்ஸ் வந்து பிறக்கும் போதே ரிட்ஜ் இருக்கும். அதாவது ரிட்ஜுன்றது எப்படின்னா ஸ்கின் கோட் வந்து பேக்வேர்ட் ஆகும். அதாவது ஃப்ரண்ட் ஷோல்டர்லேருந்து தொடப்பக்கமாகவும் போகும். ரிட்ஜில் இருக்க முடி வந்துட்டு பின்னாடி தொடையில இருந்து ஃப்ரண்ட் ஷோல்டர் வேர்ட்ஸ்க்கா இது வரும். இது வந்து ப்ரீடோட ஐடென்டி. இவங்க பார்த்தீங்கன்னா ரெட் வீட் என்ன. ஸோ இதில் வந்து 3-4 கலர்ஸ் இருக்கு. ஆமாம், இந்த ஃபீமேல் தான் கொண்டுட்டு வரும். ஆமாம், ஃபீமேல் இந்த ஹைட் வரும். இவங்க பார்த்தீங்கன்னா 40 kg இருப்பாங்க வெயிட். ஸோ மசில் வெயிட் தான், ஃபேட் அந்த அளவுக்கு இருக்காது. மேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 kgs வரும், அதுவும் மசில் வெயிட் தான், க்ரோன் மேல். இது வந்து கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் உள்ள டாக்ஸ். ஸோ இவங்களை ஆக்சுவலாக உருவாக்குனது சிங்கத்தை வேட்டையாடுறதுக்கு தான். சிங்கத்தை வேட்டையாடுறதுன்னா இப்போ சும்மா கிடையாது. பட் நீங்க ஒரு ஜஸ்ட் பின்னோக்கி பாருங்க. அதாவது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கத்தை வேட்டையாடுறாங்கன்னா 25 மீட்டர், அதிகப்படியா 40 மீட்டர் இருந்துதான் ஒரு சிங்கத்தையே வந்து சுட முடியும். ஸோ இது ஹண்டருக்கு பாதுகாப்புக்கு கிரியேட் பண்ண பிரீட் தான் இது. ஸோ இவங்க கிட்ட இந்த டாக்ஸ் இருக்கும்போது ஹண்டர் கிட்ட சிங்கம் வரவே முடியாது. 6 நாய் இல்ல இருந்து 7 நாய் இருக்கு அப்படின்னா சிங்கத்தை கார்னரும் பண்ண முடியும், திசை திருப்பவும் முடியும். ஆமா, திசை திருப்பி ஹண்டர் கிட்டே கொண்டுட்டு வர அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்கான பிரீடு. அதே மாதிரி ஸ்டாமினா லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ரெக்கார்டட் படி 60 கிலோமீட்டர்ஸ் குதிரைக்கு ஈக்குவலா வாக் பண்றதுக்காக தான் இந்த பிரீடே தயார் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் டாகே கிடையாது. ஃபார்ம் இல்லை உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா இந்த பிரீடு தாராளமா போகலாம். ரொம்ப மெஜஸ்டிக்கான பிரீடு. அதே மாதிரி ஓனர்ஸை எந்த ஒரு காரணத்துக்கும் விட்டே கொடுக்காது. அதே மாதிரி நீங்க காவலுக்குனாலும் சரி, ஒரு கம்பெனினா வச்சுக்கினாலும் சரி, அது உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். வாய்ப்பே இல்லை. காவலுக்குன்னு வச்சுட்டீங்க அப்படின்னா உள்ள யாரும் வர முடியாது. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இவங்களோட இது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா இருந்தாலும் இவங்க எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் வாட்டர் தாங்குவாங்க. 2 வெதரையுமே தாங்குவாங்க. ஸோ வெயிலாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் இது வந்து தாராளமாக எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வெளியே வரும். ஸோ பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி இப்போ ஓனர் ஏதோ ஒரு ஆபத்து நீங்கள் காவலுக்கு வச்சுருக்கீங்க, ஒன்றும் இல்லை, இப்போ ஃபாரஸ்ட் பக்கத்தில் உங்கள் வீடு இருக்குது, ஏதோ ஒரு அசைவு வருது, கரடி வருதோ ஏதோ வருதோ, அந்த இடத்துல உங்களுக்கு அது ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக் அதை ஜட்ஜ் பண்ணிடும், தெரிஞ்சிடும். சின்ன அசைவுனாலும் பிடிச்சிடும். ஸோ செஸ்ட்லேருந்து எல்லாமே ப்ராடாக தான் இருக்கும். நான் சொன்னேன் இவங்க வந்து மஸ்குலரான பிரீடு, ஃபேட் கிடையாது. ஆமாம். இவ ஆக்சுவலாக ஃபீமேலு இந்த சைஸு. அதே மாதிரி மசில்ஸ் தான். அதே மாதிரி மசில் பார்த்தீங்கன்னா டயட்டும் பயங்கரமாக இருக்கு.
நல்ல ரிச் ப்ரோட்டீன் டயட் கொடுத்தீங்கன்னா தான் இந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகி வரும். என்ன மாதிரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும்? பிரதர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டயட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து மசில் மாஸ் அதிகம். ஸோ சிக்கனு பீஃப் கொடுங்க. இல்லை பீஃப் போக மாட்டேன் அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு போகலாம். ஃபிஷ்ஷை நீங்கள் போட்டிங்கன்னா இவங்களுக்கு கோட்டிங்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட கோட்டை ஆக்சுவலாக பயங்கரமாக மின்னும். இவள் லிட்டர்மெண்ட் இருந்தாலும் இப்போ கம்மியாக இருக்கு. இவ பிஃபோர் லிட்டர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கோல்டன் கோட் இந்த மாதிரி மின்னுவான். ஸோ அதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான். ஹைட் வைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கிரேடர் மாதிரி ஹைட்டா இருக்கு. ஆமா மஸ்குலரும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. ஆமா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேன். நம்ம ஊர்ல இதை பார்த்துட்டு ஆக்சுவலாக டேனா தான் கேட்பாங்க. பட் இவங்க டேன் கிடையாது, டேனுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ டெயின் இருக்கிற வெயிட் பார்த்தீங்கன்னா 50-60 வருதுன்னா இவங்களே நார்மலாகவே 50 kg வந்துருவாங்க மேல். பட் ஆனால் ஒரு க்ரோன் மேல் நீங்கள் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் வச்சிங்கன்னா சிங்கிள் ஆளால பிடிக்கவே முடியாது அந்த ப்ரீடை. ஸோ அதே மாதிரி இவங்க ஓடி ஆடி விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு தோப்பில் இருக்கீங்க, ஓடி பிடிச்சி விளையாடிட்டு தான் இருப்பாங்க. அதே சமயம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் வருதுன்னாலும் உடனே அந்த நேரத்துலையும் ஃபேஸ் பண்ணிடுவாங்க. வார்னிங் சைன்லாம் கிடையாது பிரதர். சும்மா குலைக்கிற பிரீடே கிடையாது. இது ஆக்ஷன் தான், ஒன்லி ஆக்ஷன் தான். அதுதான் நம்மள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. தாராளமா அவுட்ஸ்கட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இவங்களை வைக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 90 days ப்ளஸ் ஆகுது. ஸோ இது ஒரு மேல், அது ஒரு ஃபீமேலு. ஆனால் நான் கையில் வச்சிருக்குது மேலு. ஸோ மேலோட பப்பி ஸ்ட்ரக்சர் பாருங்க, அதோட போன்ஸ் டென்சிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு. இல்லை செகண்ட் வேக்சின் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ ஆமாம், பிறந்த டைம்லேருந்து ரிட்ஜ் இருக்கும். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஆமாம் ஆமாம், ஐடென்டிஃபிகேஷன் ப்ரீடோட ஐடென்டிஃபிகேஷனே ரிட்ஜ் தான். ஆமாம், கலர்ஸ் வரும். ஸோ இவ வளர வளர பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் சேஞ்ச் ஆகிடுவான். ஆமாம், கேசிஐ தான், ரெண்டுமே கேசிஐ தான். தாராளமாக பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒயிட் இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொடிஷன் ரிச் பேக்கு ஃபுல் ரெட்டு வித் செஸ்ட் ஒயிட் வரும், காலில் எங்கேயாவது ஒரு ஒயிட் வரும். ஒயிட் பார்த்தீங்கன்னா சில இதுக்கு நகத்தில் வரலாம், இல்லை இவ்வளோ தூரம் வரலாம். இது வரைக்கும் அக்செப்டபிள் ஷோவில். இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் போச்சுன்னா அக்செப்டபிள் கிடையாது. பட் அதை வந்து பெட் கேட்டகரியில் கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு ப்ரீட் ஸ்டாண்டர்டு தான். ஸோ இப்போ இவனே எடுத்துக்கோங்க. இவனோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப லைட்டாக தெரியும். பட் வளர 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 மதரோட கலருக்கு மாறிடுவோம். ஸோ இவ எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ கலர் அப்படியே ஒன்றும் உல்ட்டாவாக வரும். ஐ மீன் இன்னும் டார்க் ரெட்டாக மாறிடும். ஆமாம். ஸோ இவ எந்த அளவுக்கு ரெட்டு வரும்னு நான் உங்களுக்கு இன்னொரு டாகையும் காட்டுறேன். ஸோ அவளோட சிஸ்டர் அது. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டாக்ஸ் இருக்கு, அடல்ட்டு. ஆமாம் ஆமாம், ஃபேவரட் ப்ரீடு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபீமேல் பார்த்தீங்களா, அதோட சிஸ்டர் தான். ஆமாம். ஸோ இவ என்னது இல்லை, ஆக்சுவலாக என்னோட லைன்ஸ்ல இது பார்த்தீங்கன்னா என் லைன்ஸ்லேயே இப்போ புதுசாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ரெட் விட்டன் தான். ஆமாம் ஆமாம், ரொடிஷன் ரிச் பேக் ப்ராப்பர் இம்போர்ட் அப்படின்னா ராஜநாளவர் கெனல் உள்ள டாக்ஸ் மட்டும்தான். ஆமாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்க கிட்ட இருந்து வாங்கின பிரீட்ஸ் மட்டும்தான் இங்கே யாருக்கும் ஆல்ரெடி ரிச் பேக் இருக்கு. எங்களோட டாக்ஸும் அந்த டாக்ஸும் பக்கத்துல வைக்கும் போது தான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இவங்களுக்கானது டீசெண்டான இந்த கலரு. நார்மல் ரிச் பேக் இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டேனோட லுக்ல இருக்கும். பாடி இந்த டைப்லயும் டேன் மாதிரி குட்டை மூஞ்சி மாதிரி வச்சு வரும். பிசிக்கலா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா டேனா என்னன்றதான் டவுட் வரும். ப்ராப்பரா இருப்பாங்க, ஹைட்டுக்கு ஏத்த பாடி, அதுக்கேத்த டீசென்ட் ஹிட். இவ கொஞ்சம் டெரர் தான். இவ வாய்ப்பே இல்லை. ஆமா, நீங்க கையை தூக்குனீங்கன்னா என்னன்னு வந்து கேட்பா. ஆமா, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீமேலு. இவளு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவளோட ரன்னிங் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நான் உங்களுக்கு போட்டோஸ் அனுப்புறேன்,
நீங்க ஜஸ்ட் அதை பாருங்க இவ எப்படி ஓடுறா அப்படின்ட்டு. எந்த ஊர்ல brother ரொம்ப ஸ்பெஷல்? சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தானா? பிரதர் ஆக்சுவலா இது வந்து ஆரிஜின் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா இந்த பிரீட்ஸ் வந்து அதிகப்படியா நீங்க பாத்தீங்கன்னா ஜெர்மனி, ரஷ்யா, அப்புறம் ஆக்சுவலா யூரோப், ஆல் ஓவர் யூரோப்ல இந்த பிரீட் வந்து ஃபேமஸ் பிரதர். யூரோப் ஃபுல்லா ஃபேமஸ். யூரோப்ல மட்டும் தான் அதிகப்படியான ரொடிஷன்ஸ் பேக்கே இருக்கு. நீங்க யூஎஸ்ல கூட அவ்வளவு பார்க்க முடியாது. யூரோப் பக்கம் போனீங்கன்னா யூரோப் எவ்வளவு பெருசோ அதுக்கேற்றப்பல இந்த பிரீட்ஸ் இருக்கு. இப்போ ரஷ்யன் ஷோஸ்ல இந்த டாக்ஸ் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஷோ என்ட்ரி வருதா 300 நாய் வரும் இந்த ஒரு பிரீடு. அப்போ எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க ஷோல வின் பண்ணிருக்கீங்களா? டைட்டில் வாங்கியிருக்கேன். டைட்டில் வாங்கியாச்சு. சொல்லுங்க brother. அதான் இப்போ இந்த பிரீடு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கு தேவை. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 பப்பீஸ் இருக்கு. சேலு தான். ஆமா, கேசிஐ ரெஜிஸ்டர் தான். இப்போ இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அபார்ட்மெண்ட் லைஃப்க்கு கண்டிப்பா செட் ஆகுது. உங்களுக்கு விலா டைப் வீடு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்டுக்கு மேல இருக்கு அப்படின்னா இவங்க போலாம். தோட்டம் துறவு இருக்குன்னா ரொம்ப ஈஸியா அடாப்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அதுதான் இவங்களுக்கு சூட்டபிளான இது. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்படி brother நல்லா இருக்கு? ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாரும் கூட அட்டாச்சா இருக்கும். கிட்ஸ் கூட. கிட்ஸ் கூட தாராளமா விடலாம். ஸோ என் பொண்ணே இவ கூட விளையாடுவா. ஃபேமிலி மெம்பர்ஸ் அதர்ஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இதுக்கு செட் ஆகும். குட்டியிலேருந்தே பார்க்கறதுல அவங்க மட்டும்தான். பட் வெளியால வந்து வாய்ப்பே இல்லை பிரதர். இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, குட்டியிலேருந்து வளர்க்குறீங்க, உங்க ஃப்ரெண்டு வெளியேருந்து வராரு, ஒரு ஏஜ் வரைக்கும் தான் உள்ள வர முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்தாங்கன்னா அது வெளியால் மாதிரி தான் ட்ரீட் பண்ணும். பப்பீஸ் இருக்கு. என்ன காஸ்ட் ஆகுது நார்மலா பப்பீஸ்னா? 80. ஆமா, கண்டிப்பா எக்ஸ்பென்சிவ் தான் பிரதர். ஏன்னா இது வந்து இம்போர்ட்டோட டாட்டர்ஸ். இங்கேயே இருக்கிற ரிச்பேக்கோட நாங்க எதுவுமே ப்ரீட் பண்ணல. புரியுதுங்களா? ஸோ இது நான் இம்போர்ட் பண்ணி கொண்டுட்டு வந்ததும் ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் வேற வேற கண்ட்ரியில வேற லைனேஜ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பெடிகிரில தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த டாக் பேப்பர்ல மென்ஷன் ஆகுது. ஆமா, பேப்பர்ல இருந்து எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். பிளஸ் அதுங்களோட குட்டி நான் வச்சுட்டு இருந்தாலும் அதுவும் ஒரு இம்போர்ட் மேல தான் ப்ரீட் பண்ணிருக்கு. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா 3rd ஜென்ரேஷன், இது என்னோட ஜென்ரேஷன்ல 4th ஜென்ரேஷன். ஸோ இவங்களையும் ப்ரீட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு இம்போர்ட் மேல தான், சாதாரணமாவே கிடையாது. இம்போர்ட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கு. பட் இது வளர்க்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் தான் நாங்க குட்டியை தரோம். மெயின் திங் அதுதான். ஏன்னா எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்க டாக் வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இது நீங்க ஹேண்டில் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ் ஓனருக்கு கொஞ்சம் சூட்டபிள் இல்லை. சோ பப்பீஸ் வேற உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் சொல்லுங்க. ஆமா, 98408 75799.